ஆதியாகவும் இந்த யோசேப்பினிடத்தில் இருந்த இந்த மூன்றாவது ஞானத்தை குறித்து நம்ம வாசிக்கும் போது 41ஆம் அதிகாரத்தில் நீங்க 14-15 வாசிக்கலாமா? 14-15. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவனும் இல்லை, நீ அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதி உத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளச் செய்வார் என்றான். ஹலோ, இந்த யோசேப்பினுடைய மூன்றாவது ஞானம் என்னை ரொம்ப வியக்க பண்ணிருச்சு. இப்போ அவனை கொண்டு வந்து பார்வோனுக்கு முன்பாக நிறுத்துகிறார்கள். அப்ப பார்வோன் அவனை பார்த்து கேட்கிறான். அவன் ஒரு பெரிய ராஜா, ஒரு பெரிய ஆளு, அதான் அந்த ஜனங்களுக்கெல்லாம் அவன் கடவுள். அப்போ அவன் கேட்கிறான், என்னப்பா நீ சொப்பனம் எல்லாம் பார்த்து நல்ல விளக்கம் சொல்லுவியாமே, இந்த மாதிரி நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், நீ விளக்கம் சொல்ல முடியுமான்னு கேட்ட உடனே அந்த இடத்துல அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்லை நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளச் செய்வார். நிக்கிற இடம் பெரிய இடம், நிக்கிற ஆள் பெரிய ஆள், ஆனா ஆண்டவரை அந்த இடத்துல அவன் விட்டு கொடுக்கவே இல்லை. ஆண்டவரை விட்டு கொடுக்கவே இல்லை. உண்மையிலே உண்மையான ஒரு ஞானம் என்ன தெரியுமா? எந்த இடத்துலையுமே ஆண்டவரை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா விட்டு கொடுக்க கூடாது. ஆனா நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன், ரொம்ப துக்கம். ஆண்டவரை எங்க விட்டு கொடுப்பாங்க தெரியுமா? பெரிய நபர்களுக்கு முன்பாக ஆண்டவரை விட்டு கொடுப்பாங்க. பெரிய நபர்களுக்கு முன்பாக ஆண்டவரை விட்டு கொடுப்பாங்க. ஒரு விஷயம், ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு முடிச்சு அந்த கல்லாப்பெட்டியில் காசு கொடுக்கும்போது எனக்கு பின்னாடி வந்த ஒருத்தர் அந்த ஹோட்டலில் ஒரு பெரிய வேர்டிங்ஸ், ஒரு வசனம் எழுதி போட்டிருந்துச்சு. அவர் காசை கொடுத்துட்டு கேட்டார், நீங்க கிறிஸ்டியனான்னு கேட்டார். ஆமா அப்படின்னாரு அந்த ஓனர். இல்லை அப்படின்னா பக்கத்தில் இன்னும் ஒரு ஃபோட்டோ கூட வைக்கலாமே, நாங்கள் எல்லாருமே இந்த ஹோட்டலில் சாப்பிட வர்றோமே, இந்த ஹோட்டல் ஹிந்துவும் வர்றாங்க, முஸ்லீம் வர்றாங்க, கிறிஸ்தவங்களும் வர்றாங்க, நீங்கள் கிறிஸ்டினுடைய வசனம் மட்டும் ஒன்று வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு ஜஸ்ட் கேட்டுட்டு போயிட்டார். ஒரு 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 2 மாதம் தாண்டி இருக்கும், அந்த ஹோட்டலில் திரும்ப போனேன். எனக்கு ரொம்ப துக்கமான வார்த்தை என்ன தெரியுமா? அந்த இடத்துல அந்த வசனம் இல்லைங்க, அந்த செவத்தில் அந்த வசனம் இல்லை. நான் வேற எதையும் பேச வரல. எத்தனையோ உலகத்தில் இருக்கிறவர்கள், எத்தனையோ ஆண்டவரை அறியாதவர்கள் தங்களுடைய கடைகளிலே அவர்களுடைய நம்பிக்கைக்கான போட்டோக்களை வச்சு, அந்த போட்டோனுடைய போட்டிருக்கிற மாலையை பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே அதிகமான காஸ்ட்லியான நோட்டு 2000 ரூபாய் நோட்டை ஓட்ட போட்டு மாட்டி வச்சிருப்பாங்க. டெய்லி காலையில ஒரு டம்ளர் பாலும் ஒரு எலுமிச்சம் பழத்தையும் வச்சிருப்பாங்க. 6 மணிக்கு இல்ல 5 மணிக்கு அந்த கடையில விளக்கு போடும்போது கண்டிப்பா பூஜை பண்ணுவாங்க. முஸ்லிம்களுடைய கடைக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அவங்க பாத்தீங்கன்னா அந்த திருநூறு போட்டு உள்ளுக்குள்ள பெரிய அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் அவங்கள கம்பேர் பண்ணல. ஆனா இந்த யோசேப்பு 15 ஆண்டுகள் கஷ்டப்பட்டுட்டாரு. 15 ஆண்டுகள் ஆண்டவர் அவரை பாடுகளில் நடத்தினாரு. ஆண்டவர் டைரக்டா அவரை தட்டி கொடுக்கல, என்கரேஜ் பண்ணல. ஆண்டவர் டைரக்டா அவன்கிட்ட நான் உன் கூட இருக்கிறேன்னு கூட ஆண்டவர் சொல்லல. அவனுடைய இதயத்துக்குள்ள அப்பா சொன்ன ஆண்டவர் எங்க, அப்பா சொன்ன ஆண்டவர் எங்க அப்படின்ற கேள்விதான் எழும்பி இருக்கும். ஆனா பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது, நீ வேணா இந்த ஊருக்கே கடவுளா இருக்கலாம்ப்பா, நீ கடவுள் தான், எல்லாருமே உன்னை வணங்குறாங்க, ஆனா எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, நான் அல்ல, நான் அல்ல. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நான் சொல்றேன், உங்கள்கிட்ட இருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய, நான் சொல்றேன் அதுக்காக அவங்களுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா, இப்படி அப்படின்னு கத்த வேண்டிய அவசியம்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. ஆனா
என் ஆண்டவருக்கு நான் கொடுக்குற மரியாதையை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு அவங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்றது அவங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். ஏசப்பா விட்டு கொடுக்க முடியாதுப்பா, ஏசப்பா எங்கேயும் விட்டு கொடுக்க முடியாதுப்பா. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் பணக்காரங்களுக்காக ஏசப்பா விட்டு கொடுக்குறீங்கல்ல, படிச்சவங்கன்றதுக்காக ஏசப்பாவை விட்டு கொடுக்குறீங்கல்ல, சொந்தக்காரங்களுக்காக அவங்க தப்பா நினைச்சிருவாங்கன்றதுக்காக ஏசப்பாவை நீங்க விட்டு கொடுக்குறீங்கல்ல, நண்பர்களுக்காக நிறைய வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க ஏசப்பாவை விட்டு கொடுக்குறீங்கல்ல. ஏசப்பாவை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காதப்பா. இன்றைக்கு நம்ம நிறைய பேர் இவ்வளவு தூரம் இருக்கிறதுக்கு காரணம் அவர் மட்டும்தான், அவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு 3 காரியத்தை நம்ம தியானித்தோம். ஒன்று, நம்பர் 1, முதலாவதாக தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்தாதது ஒரு ஞானம். நம்பர் 2, ரெண்டாவது தனக்கு விரோதமாய் தவறு செய்த, தன் கண்ணுக்கு முன்னாடி தப்பு பண்ண, தன்னை குற்றவாளியாய் தீர்த்தவங்களை காமிச்சு கொடுக்காதது ரெண்டாவது ஞானம். நம்பர் 3, மூணாவது அவ்வளோ பெரிய நபருக்கு முன்னாடியும் ஆண்டவரை விட்டு கொடுக்காதது மூணாவது ஞானம். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேட்க போறோம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும். யோசேப்பினுடைய ஞானத்தை குறித்து இன்னும் ஒரு நாள் உங்களோட ரொம்ப தெளிவாக நான் பேசுறதுக்கு வாஞ்சிக்கிறேன். ஆண்டவர் இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் தியானிக்கும் போது கொடுத்துருக்கிறாரு. வெகு சீக்கிரத்தில் அதை செய்கிறோம். இன்றைக்கு நம்ம எல்லாரும் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில், நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால்களை முடக்கி, முடியாதவர்கள் தேவ சமூகத்தில் அப்படியே எழும்பி நின்று கொண்டு ஹல்லேலூயா ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, இந்த 9வது நாள் எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறதுக்கு இறங்கி வாரும் என்று கேளுங்கள். கர்த்தர் ஞானத்தை தருகிறவர். அவரிடத்திலே புத்தி இருக்கிறது. அவர் கொடுக்கிற ஞானத்தினால கோடியை சம்பாதிக்கலாம். எஸ், சாலோமோனை போல கோடியை சம்பாதிச்சது வேற யாருமே கிடையாது. அவ்வளவு சம்பாதிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஞானம் தான் காரணம். கர்த்தர் கொடுத்துக்கிற ஞானத்தை ஒரு நிமிஷம் அப்படியே கவனிங்க. அதான் சாலமோன் ரொம்ப சின்ன பையனா இருக்கிறாரு. அவர் அரசாட்சி பண்ணிட்டு இருக்கும்போது 2 தாய் வர்றாங்க, ஒரே குழந்தைய வச்சுட்டு. ஒரு அம்மா நைட்டு படுக்கும்போது அதான் எப்படி தூங்கணும்னு தெரியாம குழந்தை மேலேயே உருண்டு குழந்தை மேலே படுத்து குழந்தைய கொன்றுச்சு. அவ்வளோ வெயிட். அந்த குழந்தைய கொன்னுட்டு அடுத்த நாள் காலைல பார்த்து குழந்தை செத்து கிடக்குது. உயிரோடு இருக்க குழந்தைக்காக இப்போ 2 அம்மாங்க ஃபைட் பண்றாங்க. ஜனமே திரண்டு இருக்கிறாங்க. ராஜா சின்ன வயசு, என்ன பண்ண போறாரு? இந்த குழந்தைய யாருக்குன்னு பார்த்து இன்னைக்கு இருந்துச்சுன்னா இன்னைக்கு பிரச்சனையே கிடையாது. எடுப்பா, DNA டெஸ்ட் எடுத்துருப்பா, அவ்வளவுதான். குழந்தை யாருடையதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. ஆனா அன்னைக்கு அப்படிப்பட்ட டெஸ்ட் எல்லாம் பண்ணவே முடியாது. அதுவும் யூத குழந்தைங்களை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ ராஜா ஒரு அழகான ஒரு ஞானமா சொல்றாரு பாருங்க. உயிரோடு இருக்கிற குழந்தைய டேபிள் மேல படுக்க வச்சு ஒரு கத்தி எடுத்துட்டு 2ஆ கட் பண்ணி ரெண்டையும் பாதி பாதியா கொடுத்துருங்கப்பான்றாரு. குழந்தைய கொல்லக்கூடிய எண்ணம் மனசுக்குள்ள இல்லை. அத சொன்ன உடனே அந்த குழந்தையினுடைய உண்மையான தாய் அப்படியே சொல்றாங்க, வேணாப்பா, வேணாம் வேணாம், இந்த குழந்தைய அவங்கள்ட்டே கொடுத்துருங்க, அவங்க வளர்த்தட்டும். உடனே ராஜா சொல்றாரு, சாலமோன் சின்ன வயசு, இந்த குழந்தைய அவங்கள்ட்ட கொடுங்க, உண்மையான தாய் அதுதான். அப்படியே ஊரே கரங்களை தட்டுது. இந்த சின்ன வயசுல அந்த ஏற்ற நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு ஞானம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டா அதுதாங்க கர்த்தர் கொடுத்தது. வயசு கம்மி தான், பொறுப்பு ரொம்ப பெருசுதான், படிப்பு இருக்கா இல்லையா தெரியாது, ஆனா என்ன ஞானம். நான் நம்புறேன் இந்த ஜெபத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் தருவார். பாஸ்டர், இது கண்டிப்பா எனக்கு வேணும் பாஸ்டர். எத்தனை அடி வாங்கினாலும் நான் ஞானம் இல்லாமலே நடந்துக்கிறேன் பாஸ்டர்.
கரங்களை மேல உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே அந்த ஞானத்தினால் என்ன நிரப்பும், ஆண்டவரே நிரப்பும். ஹalleluya.